கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகின்றோம். to meet you, we are so glad for that. ஏனென்றால் நாங்கள் ஆலயத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்தும் தேவ செய்தியை சொல்வது மாத்திரமல்ல, Reason, we are not only praying from the church and we are sharing this word with you. இந்த வார்த்தையின் மூலமாக By this word, ஆவியானவர் மறைந்திருப்பதினாலே there is Holy Spirit hidden in it. அவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற இடத்தில் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். He is revealing himself in the place where you are. இது எங்கள் சுயமான வார்த்தை அல்ல. It is not from our own. தேவன் உணர்த்துகின்ற God is instructing us. தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறபடினாலே It is God's word. நிச்சயமாகவே Surely, உங்களுக்கு for you, இந்த வார்த்தைகளும் தேவனுடைய பிரசன்னமும் மிகுந்த பயனை கொடுக்கும். this word and the Lord's presence will give a blessing into your life. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். when Job prayed for his friends, God turned Job's captivity. தேவ ஜனங்களாகிய நம் வாழ்க்கையிலே ஜெபிக்கின்ற அனுபவம் அதிகமாய் வேண்டும். As a godly people, we should have a prayerful experience. ஜெபிக்கின்ற அனுபவம் நம் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொடுக்கும். Prayerful experience will bring a change in our life. ஜெபமில்லாத வாழ்க்கை ஜெயமற்றதா இருக்கிறது. Without prayer, we will be not having victory in our life. ஜெபம்தான் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கும். In all the circumstances, prayer will bring a victory. தேவ ஜனங்கள் வாழ்விலே ஜெபிப்பது நம்முடைய பிரதான கடமையாய் இருக்கிறது. For all the godly people, it is very important to pray in our everyday life. ஏனென்றால் நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். Reason, our God is the one who hears our prayer. அந்தரங்கத்தில் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு வேண்டுதலுக்கு தேவன் வெளியாக பதில் கொடுக்கிறவராக வெளிப்படையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். The one God who is looking for our prayers in secret, he will answer them in a publicly. ஏதோ நம் வாழ்க்கையிலே அநேகர் பார்ப்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. It is not the other people who are looking at, that is not prayer. தனிப்பட்ட முறையிலே In your personal life, நாம் அநேகருக்கு ஜெபிக்கின்ற அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். we should have an eagerness to pray for others. அப்படி இருக்கின்ற போது நம்முடைய சிறையிருப்பினுடைய பிரச்சனை எல்லாம் மாற்றப்படும். When we have that experience, our captivity will be turned. சிறையிருப்பு என்பது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாய் இருக்கிறது. Captivity is a place where problem begins. அந்த சிறையிருப்பு மாறப்பட வேண்டும் என்று சொன்னால், Do you want to change the captivity means? நாம் ஜெபிக்கின்ற மக்களாக யாவருக்கும் ஜெபிக்கின்ற மக்களாக இருந்தே ஆக வேண்டும். And we should be praying for others. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's pray God's word. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Acts chapter 16 verse 26. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. And suddenly there was a great earthquake, so that the foundation of the prison were shaken, and immediately all the doors were opened and everyone's bands were loosed. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. And it says, so that the foundation of the prisons were shaken, an earthquake was came. நம் வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக இருக்கிற அனைத்து காரியங்களும் அதிரும்படியான அற்புதங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God is able to perform a earthquake like a moving experience in our life. உடனே கதவுகளெல்லாம் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். And it says immediately all the doors were opened. கர்த்தர் நமக்காக மூடப்பட்ட அனைத்து கதவிலும் திறக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God is able to open the doors which is shut before us. மூன்றாவது கட்டுகள் எல்லாம் கடந்து போயிற்று என்று பார்க்கிறோம். And thirdly, it says, and everyone's band were loosed. குடும்பத்தில் இருக்கிற அநேக கட்டுகளை தேவன் உடைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God is able to loose the bands in your family. இதையெல்லாம் பெறுவதற்கான வழிகளையும் தேவன் நமக்கு அதே வார்த்தையிலே அதே வசனத்துக்கு முன் வசனத்தில் சொல்கிறார். God is also instructing what are the ways to acquire this. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்படுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. எங்கே பாடி துதித்தார்கள்? Where they praised. சிறையிலே பாடி துதித்தார்கள். In a prison they praised God. எப்போது பாடி துதித்தார்கள்? When they praised. நடுராத்திரியிலே என்று சொல்லி பார்க்கிறோம். And it says at midnight they prayed. இது நம்மால் நிச்சயம் செய்ய முடியாது. Surely we can't able to do this. ஏனென்றால் நடுராத்திரியில் அதிகமாக நாம் தூக்கத்தில் தான் இருப்போம். Reason, we will be spending our times at midnight in sleep. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை இருந்தால் நாம் துதிக்கவோ பாடவோ முடியாது. Secondly, if we face a problem, we don't have a
courage to praise and worship God. ஆனால் அங்கே பவுலும் சீலாவும் அந்த அனுபவத்தில் போனபடியினாலே But Paul and Silas both were going in that experience, சடுதியாய் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று பார்க்கிறோம். and suddenly their earthquake came and that foundation of the prison was shaken. இந்த அனுபவம் நமக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. This experience is very important in our life. தேவனுக்காக நம்முடைய நேரத்தை எந்த விதத்திலும் பயன்படுத்த வேண்டும். We should spend time for God. நாம் நம்முடைய சூழலுக்கு ஏற்றபடியாக தேவனை பயன்படுத்துவது அது தேவனுடைய பார்வைக்கு உகந்ததல்ல. We should not worship God according to our own times. இவர்கள் இங்கே அதிகமான வலியினால் அவர்கள் அடித்த அந்த அடியின் மூலமாய் சரீரம் முழுமையாய் பெரிய பாதிப்போடு இருக்கிறார்கள். They were been in a pain and they were been beaten unto death. In that experience, பாதிப்பிலே அவர்கள் பாடி துதித்தார்கள். by experiencing a pain in their body, they praise God. அவர்கள் சோர்ந்து உறங்க வேண்டிய அந்த நடுராத்திரியில எழுந்தார்கள். At midnight during the sleeping hours, they were get up and praising God. சிறப்பான அனுபவம். This is a great experience. தேவ பார்வையிலே மகிமையான ஒரு காரியம். In the sight of God, it is a gloriful experience. இதனால் தான் அந்த அஸ்திபாரம் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அகன்று போயிற்று. So that only the foundation of the prison were shaken and immediately all the doors were open and the bands were being loosed. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட The same manner in our life, அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் அறிந்து போகும்படியாக, for many things which are standing against us should be get destroyed. தடைப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாக, All the closed doors should open. பலவீன கட்டுகள், பிரச்சனைக்குரிய கட்டுகள் எல்லாம் முழுமையாக கழன்று போகும்படியாக, All the sickness bands and problematic bands should get loosened in our life. இந்த அனுபவத்தில் போக To walk in that experience, நம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். let's surrender into the Lord's presence. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை நேசிப்பதை நாங்கள் ஒரு வார்த்தை மூலமாய் பார்க்கிறோம் ஐயா. we know that you love us through your word. உம் நேசம் போல் உலகத்தில் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. No love is greater than your love. எங்களை எவ்வளவாக நீர் ஆண்டவரே பார்த்து எங்களை பக்குவப்படுத்தி எங்களை பண்படுத்தி உம்முடைய ஆயத்துக்கு தகுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for your preparing us and you are taking care of us through the word of God. எங்களுக்குள்ளாக சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடிக்கு, In us, we don't look at the present situations. எங்கள் பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு, We don't look onto the problems. தேவன் உயிராய் இருப்பதினாலே Our God is living அவையெல்லாம் மேற்கொண்டு to overcome everything, பாடி துதிக்கின்ற மக்களாக, to sing and praise you, ஜெபிக்கின்ற மக்களாக to pray for you. மாற்றுங்க. Change us, Lord. ரீதரபலதுருபியா. Oh, we thank you for அந்த that. அனுபவம் தான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். That experience will give victory to அந்த us. பாதையில் நடத்துங்க. Lead us in that way. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.